அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வீட்டில் வறுமையை நீக்கும் 5 அமல்கள். இந்த 5 அமலை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் என்ன வறுமை இருக்காது. ஒன்று, தொழுகையை வீட்டில் நிலைநாட்ட வேண்டும். ஃபர்லான தொழுகையை பள்ளியில் தொழுதுட்டு நஃபிலான தொழுகைலாம் என்ன செய்யணும், வீட்டில் நீங்கள் தொழுகாலியான ஒரு தொழுகி கூடமாக நீங்கள் உங்கள் வீட்டை மாற்றினா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற முசீபத்து நீங்கி வறுமை நீங்கி பர்க்கத்து ஏற்படும். இரண்டாவது, ரகசியமாக தர்மம் செய்யணும். இந்த ரகசிய தர்மம் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியது ரகசிய தர்மம். இந்த மாதிரி செய்யுங்க, உங்கள் வீட்டில் பர்க்கத் அதிகரிக்கும். மூன்றாவது, சுத்தமாக இருக்க வேண்டும். அத்தொஹூரு ஷத்ருல் ஈமான். சுத்தம் என்பது ஈமானின் பாதிப்பங்காகும். நான்காவது, விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டும். விருந்தாளி வந்தால் விருந்தாளின் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன செய்யணும், மூஞ்சி சுளிக்காமல் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். ஐந்தாவது, குர்ஆனை அதிகமாக ஓதணும். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் சில மலக்குமார்கள் சூழ்ந்து விடுகின்றார்கள். அந்த வீட்டில் பர்க்கத்தோ கொட்டுன்னு கொட்டும். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வினர்களே, மறக்காமல் இந்த 5 அமலை நீங்கள் தினந்தோறும் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் பர்க்கத்து பொங்கும்.